ஹாய் கைஸ், வாங்க இன்றைக்கி நாங்கள் மீன் பிரியாணி ஒன்று செய்வோம். மீன் பதிலாக உங்களுக்கு இறால போட்டும் செய்யலும். இதில் டேஸ்டின்டா செல்லி வேலையில் அந்த மாதிரி டேஸ்ட் ஆகிக்கும். கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இறாலில் செய்கிறேன்டா இறாலை ஃப்ரை பண்ணிக்கொள்ள தேவையில்லை. நீங்கள் மீனில் செய்கிறேன்டா ஆரம்பமாக மீனை மஞ்சள் உப்பு போட்டு கழுவிட்டு லைட்டாக பொரிச்செடுங்க. ஒரு 50% பொரிச்செடுத்தால் போதும். நல்லா ஹார்டாக பொரிச்செடுக்க வேணும். அதன் பின்னால் நாங்கள் சோறாக்கி எடுத்துக்கொள்ளணும். ஒரு பாத்திரத்தில் தாராளமாக தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொத்தமல்லி இலை, மிளகு கொட்டை, கலாம்பூர், கருவேப்பட்டை, ஏலக்காய் போட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சு கொண்டு வர போல் கழுவி வச்சுக்கிற அரிசியை சேருங்க. சேர்த்து இந்த அரிசி 70% வேகணும். பிரியாணியோட மசாலா எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தும் வேலையில் அரிசி நல்லா வெந்துட்டின்டா அந்த மசாலா எதுவுமே அந்த சோத்தில் பிடிக்காது. அதனால் நான் சோறை தான் கட்டாயமாக சரியான பதத்தில் நாங்கள் இறக்கி கொள்ளணும். பாருங்கள், நான் காட்டுறேன். நாங்கள் இப்படி ஒரு அரிசி எடுத்து அதை ப்ரெஸ் பண்ண போக்கில் அரிசி ஃபுல்லாக வெந்திக்கணும். ஆனால் எங்களோட கைக்கு அது ஹார்டாக ஈக்கணும். அதுதான் 70% வேவுறன்றது. அதோடு நீங்கள் அரிசியை வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. அதை மூடியே வைங்க வடிச்செடுத்துட்டு. அதன் பின்னால் ஒரு பெரிய பாத்திரத்தில் 3/4 கப், ஒரு கப்பும் சேர்க்கையிலும் நான் 3/4 கப் எண்ணெயை சேர்க்குறேன். எண்ணெயை சேர்த்து அதில் கொஞ்சம் நான் கெஷூஸை பொரித்து எடுக்கிறேன். அதன் பின்னால் அந்த எண்ணெயில் பெரிய காய் வெள்ளைப்பூடு 2 கிரேட் பண்ணி நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். இஞ்சி போட மாட்டோம் இந்த மீன் பிரியாணிக்கு. இப்போ இந்த கார்லிக் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகப்போக்கில் நீங்கள் இறாலில் செய்கிறல இறாலை இங்கிட்டே வச்சு நீங்கள் நல்லா அதை தாளிக்கணும். நாங்கள் மீனில் செய்கிறதால மீனை போட்டேன்டா மீன் உடஞ்சிடுமே. அதனால் நான் இங்கே தக்காளியை சேர்க்குறேன். தக்காளியை சேர்த்து தாளிக்கணும். அதன் பின்னால் கேப்சிகமையும் க்ரீன் சில்லியும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து அதையும் நல்லா நாங்கள் தாளிக்கணும். தக்காளியும் நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இதுவரை கொஞ்சம் தாளித்ததுக்கு பின்னால் நாங்கள் நல்ல மெல்லிசாக வெங்காயத்தை வெட்டி செய்கிறோங்க. வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நாங்கள் நல்லா தாளித்து கொள்ளணும். இப்போ இதெல்லாம் நல்லா மடங்கி வரும். இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா மடங்கி வரப்போக்கில் இந்த அளவுக்கு எல்லாம் மடங்கி வரப்போக்கில் ஸ்பைசி வெல்ல நாங்கள் சேர்ப்போம். ஒன்றாவது சால்ட்டை சேர்க்கணும். சேர்த்துட்டு அதன் பின்னால் மஞ்சத்தூள் ஒரு கரண்டி சேர்த்தா போதும். நான் டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆனால் நான் இந்த டெசர்ட் ஸ்பூனில் தான் நான் போடுறேன். நீங்களும் அதிலே போடுங்க. மிளகுத்தூள் 2 கரண்டி போடுறேன். கட்டர் தூளில் நான் 3 கரண்டி போடுறேன். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா நாங்கள் பிரட்டிக்கொள்ளணும். அதன் பின்னால் இப்படி சின்ன டீ கப்பால் நான் தண்ணியை சேர்க்குறேன். சேர்த்து இதுவரை நாங்கள் நல்லா வேக விடணும். இது நான் செய்கிறது 500 மீன் 1 கிலோ அரிசிக்கு தான் இந்த பிரியாணி செய்கிறேன். அதுக்கு தான் இந்த அளவு ஸ்பைசியெல்லாம் போடுறேன். ஆரம்பமாக நான் தாளிக்க போக்கலே கருவேப்பட்டை ஏலக்காய் எல்லாம் போடணும். எனக்கு போட கிடைக்கல. அதனால் நான் இங்கிட்டு வச்சு நான் அதுவலையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையில் ஒரு பொடியை நான் போடுறேன். 1 கப் கொத்தமல்லி இலை ஈக்கணும். எங்களுக்கு மெஷரிங் கப்பில் 1க்கு கொத்தமல்லி இலை நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளணும். அதில் கொஞ்சத்தை இந்த கிரேவியில் நாங்கள் போட்டுக்கொள்ளணும். போட்டு இது இப்படி நல்லா வெந்து கொண்டு வர போக்கில் டேஸ்ட்டை பாருங்கள். உப்பு கொஞ்சம் கூடவாக தான் நான் இந்த கிரேவிக்கு போடணும். ஏண்டா அப்போ தான் சோத்துக்கு நல்லா உப்பு பிடிக்கும். இப்படி நல்லா இது வெந்து கொண்டு வர போக்கில்
பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து கொண்டு வர பக்கத்தில் நாங்கள் வந்து பொரிச்ச மீனை சேர்க்கணும். மீன் அது நாங்கள் ஒரு 50% பொரிச்சா போதும். மிச்சம் கம்பு மாய்ந்தேன்டா அந்த மீனை விற்கவே கஷ்டமாயிக்கும். இது நான் இன்றைக்கி வந்து நார்மல் நான் சும்மா வீட்டுக்கு ஆனத்துக்கு ஆக்கிற மீன் தான் நான் எடுத்திக்கிறேன். உங்களுக்கு எந்த மீன்லேயும் செய்ய இயலும். சால மீன் அப்படி இல்லாமல் வேறு எந்த மீன்லையும் இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே 500 கிராம் எடுத்திக்கிறேன். அதோடு நான் ஒரு 10 கிராம் நெய்யை சேர்க்குறேன். சேர்த்து இதை மீன் உடையாமல் நாங்கள் இதுவில் பரட்டி கொள்ளணும். இதுவில் பரட்டிட்டு நான் டேஸ்ட்டை பார்த்துட்டு இங்கிட்டே நான் வந்து இன்னொரு கரண்டி மிளகும் ஒரு கட்டடத்தூள் ஒரு கரண்டியும் போடுறேன். போட்டுட்டு தண்ணி ஒரு கப்பையும் சேர்க்குறேன். டீ கப்பில் வந்து தண்ணியும் சேர்த்து இப்போ இந்த டேஸ்ட் எல்லாம் இந்த மீனுக்கு பிடிக்க காட்டியும் நாங்கள் கொஞ்சம் நேரம் வைக்கணும். கொஞ்ச நேரம் இது மீனுக்கு பிடிக்க காட்டி மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷமாய் மூடி வச்ச சரி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷமாய் மூடி வச்சதுக்கு பின்னால் இந்த கிரேவி ரெடியாகிடும். இதுவரை எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்துட்டு நான் இப்போ ஒரு லேயர்ஸாக இந்த பிரியாணியை நான் போட்டுக்கொள்வேன். ஒவ்வொரு லேயருக்கு இடையில் ஃபுட் கலரிங் எல்லோ கலரிங்கில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதில் சேருங்க. இப்படி சேர்த்து கொத்தமல்லி இலையை தூவிட்டு உங்கள்கிட்ட கேவ்ரா எசன்ஸ் இருந்தேன்டா அது சேருங்க. பிரியாணிக்கு அந்த எசன்ஸ் தான் சொல்லி வச்ச எசன்ஸ். ஆனால் சரி எக்ஸ்பென்சிவ். இல்லாட்டி உங்களுக்கு ரோஸ் வாட்டர் சரி சேர்க்க இயலும். அதன் பின்னால் அடுத்த லேயரை போடுங்க. போட்டு ஃபுட் கலரிங்கை சேர்த்ததுக்கு பின்னால் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ நல்ல பசனான எல்லோ கலருக்கு வரும் பிரியாணி. இப்படி எல்லா லேயரையும் போட்டதுக்கு பின்னால் மேலுக்கால உங்களுக்கு கிழங்கு பொரிச்சு போடையிலும் எல்லாம் போடையிலும் நட்ஸ் பொரிச்சு நான் இங்கே கஜு மட்டும் பொரிச்சு போட்டிக்கிறேன். கடைசியாக இந்த சோத்துற வட்டைக்கும் நீங்கள் பட்டர் ஒரு 20 கிராமை சின்ன சின்னையாக வெட்டி போட்டுக்கொள்ளுங்க. போட்டதுக்கு பின்னால் மூடி இதை 15-20 நிமிஷத்துக்கு டம் பிடிக்க விடுங்க. இப்படி 15-20 நிமிஷத்துக்கு பின்னால் நீங்கள் கையை வச்சு பாருங்கள். ஆவி மேலுக்கு வந்துட்டிண்டா பிரியாணி நல்லா டம் பிடிச்சிட்டிண்டா அர்த்தம். அதன் பின்னால் இந்த பிரியாணியை மேலே கீழே நீங்கள் பரட்டி விடுங்க. இப்போ இந்த பிரியாணி ரெடியாகிட்டு வாசமும் டேஸ்ட்டும் சொல்லி வேலையில் எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த பிரியாணியை விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ நானும் இதை சூடோடே சாப்பிட்டு பார்க்க போகிறேன். உண்மைக்கும் இது நல்ல டேஸ்ட் ஆகிக்குது. அரிசியும் பயர் போல் வந்திக்கு மசாலாவும் மீனும் சொல்லி வேலையில். இந்த பிரியாணியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா ருசித்து சாப்பிடுவீங்க. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.